3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்த தகவல் என்னன்னா, நயினார் நாகேந்திரன்கிட்ட கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு பிஜேபிக்கு நீங்கள் தலைவரா அண்ணாமலை தலைவரா? ரொம்ப நாக்க பிடுங்குற மாதிரியான கேள்வி. ஏன்னா அவர் போய் தனியாக ஓபிஎஸை தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸை பார்க்குறாரு. அண்ணாமலை எது பேசினாலும் மீடியாவில் கிடைக்கிற லைம்லைட்டு நயினார் பேசினா வரமாட்டேங்குது. அதுக்கு நயினார் என்ன பதில் சொல்லியிருக்காரு, உங்கள் கேள்வி எங்கள் 2 பேர் மத்தியில் மோதலை உண்டாக்குற மாதிரி இருக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்காரு. நேரடியாக பதில் நான் தான் தலைவர்னு அவர் வாயிலிருந்தே வரல. இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், என் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உசுப்பி விடுறது மூலமாக ஒரே நேரத்தில் அவர் நயினார் நாகேந்திரனையும் உசுப்பேற்றுறாரு, எடப்பாடியையும் மட்டம் தட்டுறாரு. அப்போ அந்த அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸை அவர் பலவீனப்படுத்துகிறார். என்டிஏ அலையன்ஸை அண்ணாமலை பலவீனப்படுத்தினா லாபம் யாருக்கு? திமுகவுக்கு. டிடிவிக்கும் நம்முடைய ஓபிஎஸ்ஸுக்கும் மிகப்பெரிய அளவில் நிர்பந்தங்கள் இருக்குது. அவங்க பிஜேபியை நோக்கி விட்டு போகவே முடியாது. ஆனால் அவங்க கவனம் பூரா இப்போ பீகார் எலெக்ஷனில் இருக்குது. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அமித்ஷா கையை தொட்டதெல்லாம் நாசமாக போகுது. இந்த டைனமிக்ஸாக அவருக்கு புரியல. இதுக்கு நடுப்புற அண்ணாமலை விளையாடுறாரு. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க பார்வை முழுவதும் இந்த பக்கம் திரும்புங்க. 24ல் என்டிஏவை தமிழ்நாட்டில் தோற்கடித்த அண்ணாமலை 26ல் அதை செய்யக்கூடாதுன்னு பிஜேபி கவனமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். எடப்பாடியை தற்பொழுதைக்கு அவர் பின்னுக்கு தள்ளியதாக ஒரு சின்ன தோற்றம் இருக்குது, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் இது சொன்ன டெம்பரரி ஃபினாமினா நான் பார்க்குறேன். நாள் நெருங்க அதிமுக பை ஜனவரி வாக்கில் நிச்சயமாக அவங்க ஏடிஎம்கே ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு எதிராக நிற்கிறாங்க, எடப்பாடின்ற ஒரு ஆளுக்கு எதிராக. இது உங்களுக்கு இதுவே கூட அவங்களுடைய பலமாக மாறலாம். அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி திமுகவோட வாக்கு ஏடிஎம்கே விட கூட இருக்குன்றது உண்மைங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் ஏடிஎம்கேவை நோக்கி அதிகாரத்தில் இல்லாத 4.5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி தான் ஒட்டுமொத்த விவாத தளமும் நீளும்னா அப்போனா அது திமுக மிகப்பெரிய அளவில் சர்க்கிளை நோக்கி எங்கேயோ போயிட்டுருக்குனாரு. ஒருவேளை பிஜேபி ப்ரெஷர் பண்ணி அல்லது திமுக பின்னால் உசுப்பி அப்படி ஏதோ செய்கிறாருன்னா நஷ்டம் செங்கோட்டையனுக்கு. நேற்று அவருடைய தொகுதியிலேயே எடப்பாடிக்கு நல்ல கூட்டம் வந்திருக்குது, ஈரோட்லேயும் நல்ல கூட்டம் வந்திருக்குது. அதனால் நம்ம இதை கட்சி ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வாய்ப்பு உள்ளவர்கள். ஆனால் அவங்க இன்றைக்கி எல்லாரையும் அரவணைக்கணுன்ற தத்துவத்தை மீறி போகும்பொழுது சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்திப்பு, ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் சந்திப்பா, அடுத்து நயினார் டெல்லி பயணம், அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஓடுது. என்ன ஒரு முடிவை நோக்கி இந்த கூட்டணி செல்கிறது? இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்த தகவல் என்னன்னா, நயினார் நாகேந்திரன்கிட்ட கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு பிஜேபிக்கு நீங்கள் தலைவரா அண்ணாமலை தலைவரா? ரொம்ப நாக்க பிடுங்குற மாதிரியான கேள்வி இது. ஏன்னா அவர் போய் தனியாக ஓபிஎஸை தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸை பார்க்குறாரு. அண்ணாமலை எது பேசினாலும் மீடியாவில் கிடைக்கிற லைம்லைட்டு நயினார் பேசினா வரமாட்டேங்குது. அதுக்கு நயினார் என்ன பதில் சொல்லியிருக்காரு, உங்கள் கேள்வி எங்கள் 2 பேர் மத்தியில் மோதலை உண்டாக்குற மாதிரி இருக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்காரு. நேரடியாக பதில் நான் தான் தலைவர்னு அவர் வாயிலிருந்தே வரல. சண்டையை போட வலிக்காதீங்கன்றாங்க. நம்ம மீடியா சண்டையை மூட்டி விட வேணாம். அது ஆல்ரெடியே நயினார் நாகேந்திரனோட அத்தாரிட்டின்றது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு பிஜேபிக்கு அதிகாரப்பூர்வ தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் மீடியா ஒளி வட்டம், மீடியா லைம்லைட், ஊடகங்களோட பார்வையில் ஊடக ஒளி வட்டம் யார் மேலே இருக்குன்னா அண்ணாமலை மேலே தான் இருக்குது. அப்புறம் என்ன இவர் பிஜேபி தலைவர்? இவர் எந்த கெப்பாசிட்டியில் அவர் டிடிவியை பார்த்து பேசுகிறாரு? அதாவது என்டிஏவை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அண்ணாமலை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்டிஏவை எவ்வளோ பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் அவர் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், என் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உசுப்பி விடுறது மூலமாக ஒரே நேரத்தில் அவர் நயினார் நாகேந்திரனையும் உசுப்பேற்றுறாரு, எடப்பாடியையும் மட்டம் தட்டுறாரு. அப்போ அந்த அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸை அவர் பலவீனப்படுத்துகிறார். என்டிஏ அலையன்ஸை அண்ணாமலை பலவீனப்படுத்தினா லாபம் யாருக்கு? திமுகவுக்கு. ஆகவே அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது மெல்ல நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் 2023 அந்த பாத யாத்திரை போனதுலேருந்து இன்ன வரைக்கும் அது திமுகவுக்கு எதிரானதாக தோன்றுவது வெளி தோற்றம் தான். உண்மையிலேயே என்டிஏவோட வாக்கு வங்கியை அண்ணாமலை சிதைத்து கொண்டிருக்கிறார். என்டிஏவை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு உள்ளே இருந்து கொண்டே என்டிஏவை அவர் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
திமுக ஆட்சியை மீண்டும் 26 கொண்டு வருவதற்கு அண்ணாமலை இரவும் பகலும் கண் தூஞ்சாமல் மிக கடினமான உழைப்பால் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். விஜய் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணுற வேலையை வந்துட்டு அண்ணாமலை பண்ணவே இல்லை. பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக அவர் என்ன பேசியிருந்தாலும் விஜய் வந்து ரொம்ப டீசெண்டாகவே அண்ணாமலை அணுகிறார். ஒரு திமுக பக்கமும் ஒரு கால், விஜய் பக்கமும் ஒரு கால் இருக்குன்னு நினைக்கலாமா? யாருக்கு சொல்றீங்க நீங்க? அண்ணாமலையோட அட்டாக் வந்து விஜய் குறித்து விஜய் இல்லைங்க, அவர் வந்து தெளிவா வந்து என்டிஏவை பலப்படுத்துறதுலாங்க, என்டிஏவை பலவீனப்படுத்துறதுல இருக்காருங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. அண்ணாமலை அவர்கள் என்டிஏவை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, பிஜேபி அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏவை எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை விஜயை பாராட்டுறதாலலாம் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது. அவருடைய நோக்கம் என்டிஏவை பலவீனப்படுத்தணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகாமல் தடுக்கணும். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதில் அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனால் வந்து என்டிஏவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியமான காரியத்தை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். இது பிஜேபி தலைமைக்கு இந்தியாவே கட்டி ஆளக்கூடிய சாணக்கியர்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவுக்கும் தெரியல, அவருடைய பாஸ் அமித்ஷா மோடிக்கும் தெரியல. இந்தியா பூரா வெற்றி பெறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தோக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த அலையன்ஸ் 24 கண்டினியூ இருந்துன்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சது 12 சீட்டாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதை கெடுத்த பெருமை அண்ணாமலைக்கு தான் சாரும். பாத யாத்திரையில் போய் அவர் நடத்தின பாத யாத்திரை ராமேஸ்வரத்தில் அண்ணாமலை அமித்ஷா தொடங்கி வைக்கும்போது கட்சியை பலப்படுத்துகிறான்னு எண் மக்கள். அதிமுக பிரதிநிதி அந்த மேடையில் இருந்தார். வழக்கமாக திமுக அதிமுக தோழமை கட்சியை பலப்படுத்துகிறான்னு அந்த மேடைக்கு போகவே மாட்டாங்க. சுயத்தன்மை இழந்து அதிமுக போச்சு. 4வது நாளே அவர் தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டினார். செத்துப்போன ஜெயலலிதாவை வந்து கிரிமினல்னாரு, எம்ஜிஆரை வந்து ஊழல்வாதினார். இப்படிலாம் அவர் பேசினோட விளைவு அவங்க இப்படிலாம் பேசினா ஏடிஎம்கே வெளில போகணும்னு அவருக்கு தெரியும். எடப்பாடியை வெளியில் கூட்டணியை விட்டு வெளியில் போனாங்க. கூட்டணி விட்டு வெளியில் போனதான் இவங்க 40 சைபர் அடிக்க காரணம். 19 அலையன்ஸ் 24 இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓரளவு அது வெற்றி பெற்றிருக்கும். 10லேருந்து 12 இடங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். அதை உடச்ச பெருமை, சதைச்ச பெருமை அண்ணாமலைக்கு உண்டு. இப்போ தன்னோட 2வது இன்னிங்ஸ் அவர் ஆரம்பிக்கிறார். எப்படியாவது மறுபடியும் 24 சாதித்ததை, 24 வெளியிலேருந்து சாதித்ததை 26 உள்ளேருந்து சாதிக்கணும்னு பார்க்குறாரு. உள்ளே இருந்துக்கிட்டே என்டிஏவை அவர் பலவீனப்படுத்துவது என்பது திமுகவுக்கு லாபமாகத்தான் முடியும். இதை நேரடியாக பார்த்தா உங்களுக்கு புரியாது, அரசியல் புரிதலோடு பார்த்தா தான் புரியும். டிடிவி ஓபிஎஸ் இப்போ வெளியில் நிற்கிறதே வந்து எப்படினாலும் ஒரு டிசம்பருக்குள்ளே வந்து அவங்க சேர்றதுக்கான ஒரே இடம் பாஜகவினுடைய இடம் தான். வேறு எங்கேயும் அவங்களால போகவும் முடியாது. எப்படினாலும் சேர்ந்துருவாங்க, இந்த ஒரு 6 மாதம் கேப்பு தானே அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதாங்க. அமித்ஷாவை மீறி டிடிவியால் போக முடியாது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் தப்பாகவும் பேசலை அவர் குறித்து. நிர்பந்தங்கள் நிறைய இருக்குது. டிடிவிக்கும் நம்முடைய ஓபிஎஸ்ஸுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் நிர்பந்தங்கள் இருக்குது. அவங்க பிஜேபியை நோக்கி விட்டு போகவே முடியாது. ஆனால் அவங்க கவனம் பூரா இப்போ பீகார் எலெக்ஷனில் இருக்குது. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அமித்ஷா வந்து கையை தொட்டதெல்லாம் நாசமாக போகுது. இந்த டைனமிக்ஸாக அவருக்கு புரியல. இதுக்கு நடுப்புற அண்ணாமலை விளையாடுறார். பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க பார்வை முழுவதும் இந்த பக்கம் திரும்புங்க. 24ல் என்டிஏவை தமிழ்நாட்டிலே தோற்கடித்த அண்ணாமலை 26ல் அதை செய்யக்கூடாதுன்னு பிஜேபி கவனமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் என்டிஏ படுதோல்விக்கு அண்ணாமலை தான் 100% காரணம். ஏன்னா அவர் பேச்சுக்களால் தான் அந்த கூட்டணி உடஞ்சுது. அது 19 கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, பாமக, தேமுதிக, பிஜேபி, குட்டி கட்சியெல்லாம் இருந்திருந்தா டஃப் ஃபைட் வந்துட்டுருக்கும். மிக கடுமையான போட்டி. 2009ல் ஜெயலலிதா திமுக 12, 28 வாங்கின மாதிரி வந்திருப்பாங்க. ஒரு சைடாகவே போனது காரணம் அதிமுகவை பலவீனப்படுத்தி கூட்டணியிலேருந்து வெளியேறியது அவர்கள். அண்ணாமலையோட அதாவது வந்து படாடபமான அரசியல். அவர் வெளிப்பார்வைக்கு திமுகவை எதிர்க்கிறதா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறாள்லாம் எல்லாரும் திமுக அரசாங்கத்தோட போலீஸோட தோல்வியை பற்றி பேசும்போது கோயம்புத்தூர்ல சவுக்கால் அடிச்சுக்கிட்டு தன்னை பற்றி பேச வச்சார். இந்த மாதிரி 1000 உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பாக இன்றைக்கி டிடிவியை போய் பார்த்தா அவ்வளோ தூரம் பேசுறதுன்றதெல்லாம் வந்து எடப்பாடியை கோபப்படுத்துவது, என்டிஏவை உள்ளிருந்தே பலவீனப்படுத்துவது. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு இப்போ விஜயுடைய அடுத்தடுத்த கட்ட பயணங்களை ஒரு எதிர்க்கட்சியாக வந்துட்டு எடப்பாடி வந்து சரியாக செயல்படலை, விஜய்க்கான ஒரு ஸ்பேஸ் நல்லா இருக்குது, விஜயோட பேச்சும் கவனிக்கப்படுதுங்கிறதுனால எடப்பாடி அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி தினன் பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கு. கூட்டணியும் சரியாக வந்து அமையலை, முழுமையாக பிரச்சனைக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த விஜய் அந்த 2வது இடத்துக்கான ரேஸில் விஜய் தான் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறோம்? இல்லைங்க, இப்பொழுதைக்கு போட்டி திமுக அதிமுக தாங்க. தாவேகா வர்சஸ் திமுகலாம் விஜய் சொல்றதெல்லாம் தவறானது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகல. எடப்பாடி சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வரும் நாட்கள் அதை சரி செய்யப்படும் நான் நம்புகிறேன். இதை பாருங்க, பை ஜனவரி வாக்கில் எலெக்ஷன் ஏப்ரல் மேலே கடைசியில் வந்து கடைசி 15 நாள் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் வந்து நிற்கும் நான் பார்க்குறேன். விஜய் டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக தான் இருப்பார். அவர் உடைக்கிற ஓட்டால் 2 பேரும் அலறாங்க.
மற்றபடி முழுவதுமாக எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கு விஜய் வந்துட்டார் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சின்ன தோற்றம் இருக்குது. வரும் நாட்கள் அது சரி செய்யப்படும். இந்த தன்னோட அரசியலை விஜய் முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு. 2 வாரம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 வாரம் நடக்கும். 4வது வாரம் 5வது வாரத்துக்கு பிறகு கண்டிப்பாக அவர் மீதான மீடியாவோட லைம்லைட்டே கூட ஓரளவுக்கு குறையும். இன்னொன்று, அது குறையலையோ எலெக்ஷனில் தேர்தல் நேரத்தில் வந்து களத்தில் திமுக அண்ணா திமுக தாண்டி 3வது ஒரு பிளேயர் வந்து நிற்கிறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. எடப்பாடியை தற்பொழுதைக்கு அவர் பின்னுக்கு தள்ளியதாக ஒரு சின்ன ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் இட்ஸ் ஒன்லி டெம்பரரி ஃபினாமினா நான் பார்க்குறேன். நாள் நெருங்க அதிமுக வந்து பை ஜனவரி வாக்கில் நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குங்க. உள்ள எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மீடியா வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்பி நிற்குது. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. பிஜேபி ஒரு பக்கம் போட்டு நெருக்கணும், கையில் அதிகாரம் இல்லை. மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் 4.5 வருஷம் ஆண்டிட்டு இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வர்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மீடியா வந்து ஆளுங்கட்சியும் முதலமைச்சரையும் தான் குற்றவாளி குண்டில் ஏற்றி கேள்வி கேட்கும். இங்கே எதிர்கட்சி அதிகாரத்தை இழந்தவனா 5 வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தை இழந்தவனா மீடியா குற்றவாளி கூண்டில் ஏற்றிருச்சு. எல்லா அம்புகளும் வந்து எல்லாராலையும் திமுகவோட தோழமை கட்சிகள், அது அதிமுகவோட எதிர்கட்சிகள், பிஜேபி கூட இருக்கவனே, மீடியா, சிவில் சமூகம், அத்தனை பேருமே வந்து ஒரு ஆளுக்கு எதிராக நிற்கிறாங்க, எடப்பாடின்ற ஒரு ஆளுக்கு எதிராக. இது வந்து உங்களுக்கு வந்து இதுவே கூட அவங்களுடைய பலமாக மாறலாம். அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து திமுகவோட வாக்கு வந்து ஏடிஎம்கேவோட கூட இருக்குன்றது உண்மைங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் ஏடிஎம்கேவை நோக்கி அதிகாரத்தில் இல்லாத 4.5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி தான் ஒட்டுமொத்த விவாத தளமும் நீளும்னா அப்போனா அது திமுக மிகப்பெரிய அளவில் சர்க்கிளை நோக்கி எங்கேயோ போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஈரோட்டிலே எடப்பாடி வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டு வாராருடைய பணிகள்லாம் இருக்குது. செங்கோட்டையன் ஒரு பக்கம் வந்து சந்திப்பு போடலாம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு. தொண்டர்களுடைய பெரிய பெரிய தலைவர்கள், அவர் சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸ் வரல, எம்எல்ஏக்கள் வரல, பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே வரல. ஆனால் தொண்டர்கள் ரீதியாக நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் செங்கோட்டையனை சந்திச்சுட்டு இருக்காங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? உள்ளூர் செல்வாக்குங்க அது. அதை தாண்டி அவரால் ஜெயிக்க முடியுமான்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. நான் உறுதியாக சொல்கிறேங்க, ரெட்டை இலையை மீறி யாருமே கிடையாது. எந்த கொம்பனும் ரெட்டை இலையை மீறின செல்வாக்கு படைத்தவர் கிடையாது. கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் அவர் எடப்பாடியோட செங்கோட்டையன் இருந்தார்னா தப்பி பிழைப்பார். தனி கட்சியெலாம் ஆரம்பித்தார்னா ரெட்டை இலைக்கு எதிராக செங்கோட்டையன் தோற்றே போவார். எந்த ஒரு காலகட்டத்தில் செங்கோட்டையன் முடிவு எடுத்ததே கிடையாது, இப்பயும் எடுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை பிஜேபி ப்ரெஷர் பண்ணி அல்லது திமுக பின்னால் வந்து உசிப்பி அப்படி ஏதோ செய்கிறாருன்னா நஷ்டம் செங்கோட்டையனுக்கு தான். செங்கோட்டையன் அதோடு காணாமல் போவார். இன்னொரு ஓபிஎஸ்ங்க அவர், அடுத்த ஒரு ஓபிஎஸ்ஸை தயார் பண்ணிட்டு இருக்கான் பிஜேபி. அவரால் என்ன பண்ண முடியுது நான் கேட்குறேன் செங்கோட்டையனால். நீங்கள் நேற்று அவருடைய தொகுதியிலேயே எடப்பாடிக்கு நல்ல கூட்டம் வந்திருக்குது, ஈரோட்லேயே நல்ல கூட்டம் வந்திருக்குது. அதனால் நம்ம இதை வந்து கட்சி ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து வாய்ப்பு உள்ளவர்கள். ஆனால் அவங்க இன்றைக்கி எல்லாரையும் அரவணைக்கணுன்ற தத்துவத்தை மீறி போகும்பொழுது சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். அதுதான் பிரச்சனை. விஜய் வந்து அடுத்த கட்ட பயணத்தில் வந்து பாண்டிச்சேரியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி அப்படிங்கிறப்ப வந்துட்டு விஜய் வந்து எந்த மாநிலத்தினுடைய முதல்வரோடையோ ஒரு பெரிய ஒரு நெருக்கமோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு இதோ வந்து எங்கேயுமே கிடையாது. ஒரு எதிர்பரிசீல் தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரி முதல்வரோட ஒரு சாஃப்டாக இருவரும் ஒரு நட்பு பாராட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாண்டிச்சேரி அரசியல் களம் அடுத்து நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில், அந்த மாநிலத்துக்கான தேர்தலில் விஜயோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, இது எனக்கு தெரியலங்க. இது எனக்கு தெரியாத விஷயம். அவருக்கு வந்து ரங்கசாமியோட நல்ல உறவு இருக்குன்னு தெரியும். பட் அது எலக்ட்ரல் அட்வான்டேஜ், எலக்ட்ரல் அலைன்ஸ் வரைக்கும் போகுமான்னு தெரியல. அவர் எப்படி அதை ப்ளே பண்ண போகிறாரு. இட்ஸ் மார்ஜினல் இஷ்யூ. அப்படி பார்த்தாலும் புதுச்சேரியில் என்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் அது தமிழ்நாட்டை பாதிக்காது. இது வேறு டைனமிக்ஸ், இது கம்ப்ளீட்லி வேறு டைனமிக்ஸ். விஜய் ஃபேக்டர் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கு, ரங்கசாமி கட்சிக்கும் ஒரு கலக்கத்தை கொடுக்குது. அது யூனியன் டெரிட்டரி. தமிழ்நாட்டில் பெருசாக நம்ம கவனிக்க வேண்டியது எந்த அளவுக்கு திமுக பாதிப்படைய போகிறது, எந்த அளவுக்கு திமுக வாக்குகள் சிதறப்போகின்றன என்பது மட்டும்தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தோணுது. இல்லை, அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் திமுகவின் பலத்தை கணிசமான அளவுக்கு குறைத்து திமுக தனியாக ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு விஜய் புஷ் பண்ணார்னால அது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, விஜய்க்கு கிடைத்த வெற்றி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். விஜய் வந்து மாற்றாக வந்து உட்காந்துருவார், திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவார்லாம் நான் கருதவில்லை. அதற்கு வாய்ப்பு 26 அறவே இல்லை என்று தான் கருதுகிறேன். இல்லை, விஜய் எம்ஜிஆர் வந்துட்டு இந்த பாண்டிச்சேரியிலேருந்து அரசியலை தொடங்கின மாதிரி விஜய்க்கு அப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு விஜய் கட்சிக்காரங்களே நிறைய இடங்களாக வந்துட்டு பேச தொடங்கின ஒரு விஷயமாவே இருக்குது. சமூக வலைதளங்களாக அது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறோங்க? இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க. முழுமையான வாய்ப்பு இல்லைங்க. இன்னொன்று, ஒரு கூட்டணி போலன்னா தோற்றே போவார். அவர் புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க.
தேசிய அளவில் மோடி உட்பட எல்லாருமே, மம்தா பானர்ஜி உட்பட எல்லாருமே, காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. இந்த அடிப்படை புரிதல் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய விஜய்க்கு இல்லை என்றால் நஷ்டம் அவருக்கு தான். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.